வருஷம் ஆகி போச்சுடா. ஆனால் இன்னும் கண்ணுக்குள்ளார உறுத்திக்கிட்டு இருக்கு. வா. பிரியா மாதிரி எல்லாரையும் நேசிக்கிறவங்க ரொம்ப அபூர்வம். எங்க ஆசிரமத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே பிரியா தான். உன் கூட பிரியா இல்லாத குறைய கடவுள் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. ஆஃபீஸ் கிளம்புறேன். எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நடக்கும்னு சொல்ல முடியாது. 11 மணிக்கு சந்திக்கலாம். உயிர் போன இதே நாள் அதே நேரத்துக்கு நான் அவனை கொல்ல போறேன். சார், மினிஸ்டர் கணேசமூர்த்தி லைன்ல இருக்காரு. வணக்கம் மினிஸ்டர் சார். வணக்கம் தம்பி. இப்பதான் தலைமை உங்களை பத்தி பேசிட்டு போகுது. இந்த இடைத்தேர்தல் வெற்றி கோமால இருந்த கட்சிக்கு உயிர் வந்த மாதிரி. இப்பதானே முதல் தடவையா கூட்டணி இல்லாம தனியா ஜெயிச்சிருக்கோம். இத்தனைக்கும் காரணம் நீங்க உங்க சேனல் தம்பி. தலைமைக்கு உங்க மேல பெரிய மரியாதை. வர்ற பொது தேர்தல்லையும் உங்க உதவி கட்சிக்கு தேவைப்படுது. கண்டிப்பா சார், இன்ஸ்பெக்டர் நமச்சிவாயம் வந்திருக்கு. வெரி குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். மார்னிங் சார். சொல்லுங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். டெல் மீ. உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு சார். ஹலோ, குட் மார்னிங். நோ நோ நோ, நாட் பிஸி அட் ஆல். டெல் மீ. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா? ஷூர். ஓகே சார். டெல் மீ. ஓகே தென் I'll talk to you later. தேவாவுக்கு ஃபோன் போடு. ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார் பேசணுமா? தேவா எங்க இருக்க? என்ன நடக்குதுங்க? சேனல் எம்டி சாண்ட்விச் செய்றாரு. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? முடிஞ்சிரும். உங்களை மாதிரி மனுஷங்க வாழ்ற இடத்துல வாழக்கூடாதுதான் இங்க வந்து நிம்மதியா இருக்கு. தொலைஞ்சு போங்கடா. நிம்மதியா வாழணுங்கிறது இடத்துல இல்லடா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சு நீங்கள கம்பி அனுப்புங்கடா. ஐயோ ஐயோ. டேய், ஏதாவது நானும் பரவாயில்லையாண்டா. சாரி இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. சார், இந்த கோதன் ராமன் ஒருத்தர் உங்க மேல மனநோயாளி தெரிய வந்துள்ளது. இது பற்றி அவரது மனைவியும் மகளும் 4 வருஷத்துக்கு முன்னால ஏற்பட்ட ஒரு விபத்துல என் புருஷனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிடுச்சுங்க. அதனால தினம் அவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை தாங்க. ஏதோ பெரிய இண்டஸ்ட்ரி வரதா பேசிக்கிறாங்க. நடுவில் எங்கள் வீடு இருக்கிறது உண்மையிலேயே அவங்க ப்ராஜெக்டுக்கு இடைஞ்சல் தாங்க. ஜேபி சார் ரொம்ப நல்லவருங்க. எங்கள் வீடு 15 லட்சம் ரூபாய் தாங்க பெருமானம் இருக்கும். ஆனால் அவர் எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்கார்.
சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபைலை.